தப்பு பண்ணிட்டோம் சாமி. இப்ப என்ன பண்றது சாமி? இதோ திருப்பதி கத்தி, நீ குத்த வச்சு உட்காரு, மொட்டைய நான் போடுறேன். ஆத்தா பணம் முட்டைய போடுவா. சிறுத்தை திரைப்படத்தில் செல்வம் கொட்டும் என்று ஏமாற்றி கார்த்தியும் காட்டுப்பூச்சி சந்தானமும் சேர்ந்து வீடு வீடாக சென்று பெண்களுக்கு மொட்டை அடித்து பணத்தை பறிப்பார்கள். அந்த காமெடியையே மிஞ்சும் வகையில் பெண்களுக்கு பணம் தருவதாக செல்போனில் ஆசை வார்த்தை கூறி சலூன் கடைக்கு சென்று மொட்டையடித்துக் கொள்ள வைத்த சம்பவம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் அரங்கேறி உள்ளது. அழுக்க இல்லப்பா, ஒரு பாவி பைய பாதி தலையோட விட்டுட்டு போயிட்டான். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே புது கொத்தம்பாடி கிராமத்தை சேர்ந்த பழனியம்மாள் என்பவருக்கு திங்கட்கிழமை இரவு 8 மணி அளவில் செல்போனில் தொடர்பு கொண்ட நபர் தாலுகா அலுவலகத்தில் இருந்து தாசில்தார் பேசுவதாகவும் அந்த பெண்ணின் பெயர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களது பெயர்களை சரியாக கூறியுள்ளார். கொரோனா போன்று புதுவிதமான நோய் பரவி வருகிறது. இந்த நோய் தலைமுடி வழியாக பரவுவதால் வெளிநாடுகளில் மொட்டையடித்துக் கொண்டு நோயில் இருந்து தப்பித்திருக்கிறார்கள். அவ்வாறு மொட்டையடித்தால் நோய் தாக்கம் ஏற்படாது. மொட்டையடிக்கும் நபர்களுக்கு தமிழக அரசு சார்பில் ஊக்கத்தொகையாக பெண்களுக்கு தலா 15,000 ரூபாயும், பள்ளி கல்லூரி மாணவிகள் என்றால் தலா 45,000 ரூபாய் மற்றும் மடிக்கணினியும், ஆண்களுக்கு தலா 6,000 ரூபாயும் வழங்கப்படும் என கூறியுள்ளார். புதுக்கொத்தம்பாடிக்கு 18 டோக்கன் மட்டுமே உள்ளதால் உங்களது உறவினர்களுக்கு கூட தகவல் தெரிவித்துக் கொள்ளலாம் என கூறியதோடு செவ்வாய்க்கிழமை மதியம் 2 மணிக்கு பணத்துடன் வருவதாகவும் நாங்கள் வருவதற்குள் மொட்டை அடித்து தயார் நிலையில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகள் உடனடியாக பணம் வழங்குவார்கள் என்றும் ஆசையை தூண்டியுள்ளார். அந்த நபரின் பேச்சை நம்பிய பழனியம்மாள் இதனை அக்கம் பக்கத்தில் சொல்ல 20 பேர் வரை மொட்டையடிக்க தயாராகினர். இதில் காவேரி, ராமாயி, சித்ரா ஆகிய 3 பேர் சலூனில் மொட்டையடித்த நிலையில் பணம் தருவதாக கூறிய நபரை தொடர்பு கொண்ட போது அவரது போன் சுவிட்ச் ஆஃப் இருந்தது. இதையடுத்து மற்றவர்கள் உஷாராகினர். தாங்கள் ஏமாற்றப்பட்டதையும் இது ஒரு மோசடி வேலை என்பதையும் தாமதமாக உணர்ந்தனர். இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்த நிலையில் சம்பந்தப்பட்ட பழனியம்மாள் போலீசில் புகார் அளிக்க முதலில் அஞ்சினார். இருந்தாலும் அவரிடம் பேசிய நபரது செல்போன் நம்பரை பெற்ற போலீசார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மேட்டுக்குப்பத்தை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவரை அடையாளம் கண்டு கைது செய்தனர். அரசின் இனாம் பணத்துக்கு ஆசைப்படும் பெண்களுக்கு பாடம் கற்பிக்க இப்படி பிராங்க் செய்ததாக கூறிய போலி தாசில்தார் சதீஷ்குமார் கூடுதலாக ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்றையும் போலீசாரிடம் கூறியுள்ளான். செல்போனில் பேசிய பழனியம்மாளிடம் மொட்டையடிக்க ஆள் பிடித்து கொடுத்தால் ஒரு ஆளுக்கு 6,000 ரூபாய் கமிஷனாக தருவதாகவும், உடனடியாக ஆட்கள் கிடைக்கவில்லை என்றால் இந்த அரிய வாய்ப்பு பக்கத்து கிராமத்திற்கு சென்றுவிடும் என்றும் கூறியுள்ளான். அவரது வாட்ஸ்ஆப்பில் ஏற்கனவே மொட்டையடித்தவர்களுக்கு பணம் கொடுப்பது, கட்டுக்கட்டாக பணம் இருப்பது போன்ற படங்களையும் அனுப்பி வைத்துள்ளான். இதனால் கமிஷன் பணத்துக்கு ஆசைப்பட்டு பழனியம்மாள் தனது மாமியாரையே அழைத்து சென்று மொட்டையடிக்க வைத்த சம்பவம் அரங்கேறியதாகவும் போலீசார் தெரிவித்தனர். ஆனால் பழனியம்மாளோ தன்னிடம் பேசிய அந்த போலி தாசில்தார் கமிஷன் தருவதாக சொல்லவில்லை என்றும், தன்னை வழக்கில் சிக்க வைக்கும் கெட்ட எண்ணத்தில் பொய்யான தகவலை தெரிவிப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக ஆத்தூர் செய்தியாளர் அரவிந்த் மற்றும் வேல்ராஜ்.